பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தலவாழ இலை போட்டு தீபாவளி சாப்பாடை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாண்டியன் சொல்றாரு, கோமதி சாப்பாடு அம்புட்டு டேஸ்ட். நான் மாத்திரம் சமைக்கலைங்க, எல்லா மருமகளும் சேர்ந்து தான் சமைச்சாங்க. அப்படியா? ஏன்பா? மயில் சொல்றாங்க. ஆமா மாமா. பாண்டியன் சொல்றாரு பழனி கிட்ட, ரொம்ப நாளா காசு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்லடா கைலாசம், அவரு பிள்ளையார்பட்டியில இருக்காராம், போய் காசை வாங்கிட்டு வந்துரு. போறேன் மாமா. புகன்யா பழனிய திட்டுறாங்க. பழனி கிளம்பி போறாரு. சரவணன் கேக்குறாரு மயிலு கிட்ட, உன்னோட ஆதார் கார்டை கொடு, உன் வயச அதுல பார்க்கணும். மயிலு சரவணன் கிட்ட ஆதார் கார்டை கொடுக்காம சமாளிச்சு பேசிடுறாங்க. மீனாவோட அப்பா செந்திலுக்கு ஃபோன் பண்றாங்க. மாப்பிள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, கிளம்பலாம் தான் இருந்தேன் மாமா, அப்பா சாப்பிட்டு போன்னு சொன்னாங்க, அதனால இங்கேயே இருந்துட்டேன். மாப்பிள்ள இப்ப ஒன்னும் கெட்டு போகல, நீங்க 2 பேரும் இப்ப கூட புறப்பட்டு வரலாம் வீட்டுக்கு. செந்தில் சொல்றாரு, அம்புட்டு தானே மாமா, கிளம்பி வந்துடுறோம். மீனாவை கூப்பிடுறதுக்கு செந்தில் போறாரு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.